Hello friends and cuties, welcome to Easy Tutorials. இந்த வீடியோவில் நம்ம vocabulary வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். தினசரி நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ் நடவடிக்கைகளை தான் கற்றுக்க போகிறோம். தினசரி நடவடிக்கைகள், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல்ல காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறத தமிழில் தெளிவாக சொல்லணும்னா எழுந்திரி, விழித்தெழு அப்படின்னு சொல்லணும். வேக். நான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். I wake up at 4 AM. ஸோ எந்திரி அப்படின்னு சொல்லணும். தூங்கிட்டு இருக்கவங்கள அப்படின்னா விழித்தெழு, எழுந்திரி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வேக்கப் அப்படின்னா எந்திரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ எழுந்திரி, விழித்தெழு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேக். அடுத்த வார்த்தை தூங்குறது. தூங்கு, ஸ்லீப். நான் இரவு 9 மணிக்கு தூங்குகிறேன். I sleep at 9 PM. ஸோ தூங்குறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? தூங்கு, ஸ்லீப். எல்லோரும் நைட்டு 9 மணிக்கு இல்லைனா 9 மணிக்கு முன்னாடி தூங்க போயிடணும். அதுக்கு லேட்டாக தூங்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே தூங்கிடணும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம எப்போவும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அடுத்த வார்த்தை பல் தேய்க்கிறோம் இல்லையா, அதை துலக்குதல் அல்லது விளக்குதல்னு சொல்லுவாங்க. ப்ரஷ். நான் வேப்பங்குச்சியால் பல் துலக்குகிறேன். I brush my teeth with neem stick. ஸோ துலக்குதல், ப்ரஷ். ப்ரஷ்ஷை நவுனாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பொருளாக சொல்கிறோம் அப்படின்னா தமிழில் துரிகை அப்படின்னு பேர். I have a green color brush. என்னிடம் பச்சை நிற துரிகை உள்ளது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ துலக்குதல் அப்படின்னா ப்ரஷ். அடுத்த வார்த்தை கொப்பளிக்கிறது, காகல். வாய்க்குள்ளே தண்ணி இல்லைன்னா எண்ணெயை போட்டு ஒரு மாதிரி வாயை மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதை தான் கொப்பளி, கார்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சைலண்ட். ஸோ நீங்கள் காகிள் அப்படின்னு சொல்லணும். நான் தண்ணீர் அல்லது எண்ணெயால் வாயை கொப்பளிக்கிறேன். I gargle my mouth with water or oil. அப்போ கொப்பிலி அப்படின்னா காகிள். கர்ஜனை அப்படிங்கிறதும் காகிளுக்கு இன்னொரு மீனிங். ஸோ கொப்பிலி, காகிள். கொப்பளிச்சுட்டு துப்புறதை ஸ்பிட் அப்படின்னு சொல்லுவோம். வாய்க்குள்ளே வச்சு அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் கொப்பளிக்கிறது, காகிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குளியல், பாத். ஸோ நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறேன். I bath with cold water. குளி அப்படின்னா டேக் பாத். போய் குளி அப்படின்னு சொல்லுவோம்ல, go and take bath அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ குளியல், குளிக்கிறது அப்படின்னா என்னது? பாத். குளியல்னா பாத். அடுத்த வார்த்தை அப்ளை. ஸோ அப்ளை அப்படிங்கிறது தடவுறது, தேய்க்கிறது, இதெல்லாம் அப்ளைன்னு சொல்லுவோம். விண்ணப்பிக்கிறது, ஒரு போஸ்டருக்கு ஏதாவது ஒரு ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதையும் அப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால இது தேய்க்கிறது, தடவுறதுங்கிற மீனிங்க்கு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என் தலைக்கு தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறேன். I apply coconut oil to my hair. ஸோ அப்ளை அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணுற அப்ளைக்கு என்னது? தடவுறது, தேய்க்கிறது. ஸோ தடவவும், தேய்க்கவும் அப்படின்னா அப்ளை. அடுத்த வார்த்தை உலர்விக்கிறது இல்லைன்னா துவட்டுறது. நம்ம குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தலையை துவட்டுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா பேட் ட்ரை. ஸோ ஏன் பேட் ட்ரை அப்படின்னா, தலையை ட்ரை அப்படின்னாலே உலர்விக்கிறது. பேட் ட்ரைனா மெதுவாக தேய்ச்சி உலர்விக்கிறோம் இல்லையா, அதுதான் பேட் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். தலை தோத்து, தலை துவட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ உங்கள் தலைமுடியை உலர வைக்கவும், பேட் ட்ரை யுவர் ஹேர். ஸோ அப்போ துவட்டுதல், தோத்துதல், உலர வைத்தல் அப்படிங்கிறதுனா என்னது? பேட் ட்ரை. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். சீவுதல் அப்படின்னா கோம்பு. ஸோ என் பாட்டி எனக்கு தலைமுடியை சீவுவார்கள் இல்லை சீவுவதற்கு உதவுவார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? மை கிராண்ட்மா ஹெல்ப் மீ டு கோம் மை ஹேர். ஃபார் இந்த இடத்துல வராது. ஸோ மை கிராண்ட்மா ஹெல்ப் மீ டு கோம் மை ஹேர். ஸோ சீப்பு இருக்கு இல்லையா, அதையும் கோம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். சீப்பு அப்படின்னாலும் கோம்பு தான், சீவுதல் அப்படின்னாலும் கோம்பு தான். சீவுதல், கோம். அடுத்தது உடற்பயிற்சி செய்கிறத எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பழகிறது, ரெகுலராக பழகிறதையும் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். நான் தினமும் நல்ல பழக்கங்களை பழகுகிறேன்.
ஸோ பழகுகிறேன் அப்படின்னா எக்ஸசைஸ். ஐ எக்ஸசைஸ் குட் ஹேபிட்ஸ் டெய்லி. ஸோ நான் ஐ டூ எக்ஸசைஸ் அப்படின்னா நான் உடற்பயிற்சி செய்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆக்ஷனாகவும் சொல்லலாம், நவுனாகவும் சொல்லலாம். ஆக்ஷன்னா வெர்புன்னு சொல்லுவோம். ஸோ 2 விதமாகவும் எக்ஸசைஸை சொல்லிக்கலாம். ஸோ உடற்பயிற்சி செய் அப்படின்னாலும் பழகு அப்படின்னாலும் எக்ஸசைஸ் தான் அர்த்தம். அடுத்த வார்த்தை போகலாம். தியானம் செய் அப்படின்னா மெடிடேட். என் மனதை பலப்படுத்த தினமும் தியானம் செய்கிறேன் இல்லை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ மெடிடேட் டெய்லி டு மேக் மை மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ தியானித்தல், தியானம் செய் அப்படின்னா மெடிடேட். அடுத்த வார்த்தை வணங்குறது, வேண்டுறது, சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கும்பிடுதல் இல்லை வணங்குதல் அப்படின்னா ப்ரே. இறைநிலையை வணங்கு, ப்ரே டு காட். ஸோ அப்போ வணங்குதல், வேண்டுதல், கும்பிடுதல் இது எல்லாத்துக்கும் என்ன வார்த்தை? ப்ரே. ப்ரே இதோட ஸ்பெல்லிங் PRAY, ப்ரே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுத்தம் செய்கிறது, சுத்தம் செய்தல் அப்படின்னா க்ளீன். நான் தினமும் என் இடத்தை சுத்தம் செய்கிறேன். ஐ க்ளீன் மை பிளேஸ். ஸோ அப்போ சுத்தம் செய்கிறது அப்படின்னா என்னது? க்ளீன். சுத்தம் செய்தல், க்ளீன். அடுத்த வார்த்தை பார்க்கலாம். கழுவுறது, துவைக்கிறது ரெண்டுக்குமே இங்கிலீஷில் வாஷ் தான். ஸோ ஐ வாஷ் மை வெசல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அது கழுவுறது தான். நான் பாத்திரங்களை கழுவுகிறேன். ஐ வாஷ் மை ஃபேஸ். நான் என் முகத்தை கழுவுகிறேன். ஸோ கழுவுறதுக்கும் வாஷ்ன்னு சொல்லிக்கலாம். துவைக்கிறதுக்கு ஐ வாஷ் மை கிளாத்ஸ். ஸோ ஐ வாஷ் மை கிளாத்ஸ்னால் நான் துணிகளை துவைக்கிறேன், எனது துணிகளை துவைக்கிறேன். அப்போ கழுவுறது, துவைக்கிறது ரெண்டுக்குமே என்னது தான்? வாஷ். ஸோ கழுவுதல், துவைத்தல் அப்படின்னா என்னது? வாஷ். அடுத்த வார்த்தை பார்க்கலாம். ட்ரை. ஸோ காய வைக்கிறது, சூரியனில் வந்து உலர்த்தி காய வைக்கிறதையும் ட்ரைன்னு தான் சொல்லுவோம். வறண்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த நிலம் வறண்டு இருக்கு, திஸ் லேண்ட் இஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிக்கலாம். ட்ரை த சில்லி இன் சன் அப்படின்னு சொன்னா மிளகாய் வத்தலை வெயிலில் உலரவை அப்படின்னு அர்த்தம். ஸோ உலர வைத்தல், காய வைத்தல் அப்படின்னா ட்ரை. வறண்டுங்கிறதுக்கும் ட்ரைங்கிறது இன்னொரு ஒரு பொருள். அடுத்த வார்த்தை தயார் செய், ப்ரிப்பேர். ஸோ நான் பழங்களை கொண்டு பஞ்சாமிர்தம் தயார் செய்கிறேன். ஐ ப்ரிப்பேர் சாலட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ். அப்போ ஒரு விஷயத்தை நான் வந்து தயார் செய்கிறேன். ஐ ப்ரிப்பேர் ஃபார் மை எக்ஸாம்னா பரீட்சைக்காக என்னே தயார் செய்கிறேன். தயார் செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குக் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து சமையல் செய்கிறது, இன்னொன்று வேக வைக்கிறது. எனது குடும்ப உறுப்பினருக்கு நான் சமைக்கிறேன். ஐ குக் ஃபார் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வந்து ஒரு அர்த்தம், சமைத்தல் அப்படிங்கிறது. வேக வைத்தல் அப்படிங்கிறதுக்கு டைம் டு குக் கிரேட்டட் கேரட் இஸ் லெஸ். துருவன செம்மங்கிய வேக வைக்கிற நேரம் லெஸ், குறைவானது அப்படின்னு சொல்கிறது. ஸோ குக் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. என்னதெல்லாம்? சமையல் செய், வேகவை. அடுத்த வார்த்தை குடிக்கிறது, குடிப்பது, ட்ரிங்க். ஸோ அதுக்கும் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு தாகம் வரும்போது தண்ணீர் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் வாட்டர் வென் ஐ ஃபீல் thirsty. ஸோ எப்போ தாகம் அடித்தாலும் உதட்ட நினச்சி தண்ணி குடிங்க. தாகத்திற்கு தண்ணி தான் குடிக்கணும், ஜூஸு, இளநீ அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. தாகம் எடுக்கும்போது தண்ணி தான் குடிக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குடிக்கிறது அப்படின்னா என்னது? ட்ரிங்க். குடித்தல், குடிப்பது அப்படின்னா ட்ரிங்க். அடுத்த வார்த்தை சாப்பிட்றது, சாப்பிடுவது, உண்பது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஈட். நான் பசியுடன் இருக்கும்போது மட்டுமே சாப்பிடுவேன். ஐ ஈட் only when I feel hungry. அப்போ சாப்பிட்றதுனா என்னது? ஈட். சாப்பிடுவது, ஈட். ஸோ சாப்பிட்றத வந்து ஹேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹேவ்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னது? கொண்டிரு, உள்ளன, இந்த மாதிரியான மீனிங் தர வேர்ட். ஸோ என்கிட்ட 4 அரத்திப்பழம் இருக்குது. ஐ ஹாவ் 4 ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹேவ் திஸ் மேங்கோ அப்படின்னா இந்த பழங்களை சாப்பிடு, இந்த பழங்களை எடுத்துக்கோ, பழங்களை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது.
ஸோ ஹேவ்னா சாப்பிடணும்னு நீங்கள் சொல்லிக்கலாம், இருக்குது நான் வச்சிருக்கிறேன் என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடு, அதுக்கப்புறமா கொல், இது ரெண்டுக்குமே ஹேவ் தான். அடுத்த வார்த்தை புதுப்பித்துட்டு வரேன், புத்துணர்வு பெற்றுட்டு வரேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ். நான் 5 நிமிஷத்தில் என்னை புதுப்பிச்சுட்டு வரேன். ஐ வில் ரெஃப்ரெஷ் அண்ட் கம் பேக் இன் 5 minutes. அப்போ ரெஃப்ரெஷ் அப்படின்னா டயர்ட் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறாங்களே அதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி டியூட்டோரியல்ஸ். நன்றி.